பித்ரு தோஷத்துக்கு பரிகாரமே பார்த்திங்கன்னா தர்ம பரிகாரமும் கர்மா நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு ரெண்டு பரிகாரங்கள் இருக்குது. நீங்கள் என்னதான் இருந்தாலும் இதோட தாக்கத்தை குறைக்கலாமே தவிர இதை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ பித்ரு தோஷம் பரிபூர்ணமாக நீங்கன்னா காசியில் பரிகாரம் செய்வது சிறப்பு. காரணம் என்னென்னா காசியில் மட்டும்தான் ஈசனே வந்து பார்த்திங்கன்னா பிணத்தை எரிக்கும் பொழுது அம்பாள் தன் மடியில் வச்சு அந்த பிண்டத்தை எரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் காசியில் இறந்தால் மட்டும் முக்தி இல்லை, காசிக்கு சென்றாலே முக்தி. அப்போ ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த டிவைனுக்கும் காசியில் இருக்கக்கூடிய டிவைனுக்கும் இறையாற்றலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பயன்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா அந்த ஏரியாவில் என்ன சிறப்புனா சந்திரனுக்கு பிரதானமாக கொடுத்த இடம். அப்போ ஏன் அப்படின்னா சூலத்தால் சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னோட சூலத்தால் ஓடக்கூடிய கங்கையை இந்த பக்கம் ரிவர்ஸில் 8 கிலோமீட்டர் இழுக்கிறார். அப்போ 8ங்கிறதே பார்த்திங்கன்னா சந்திரன், அதாவது சனிக்குள்ளது, அங்கே ஓடுறது கங்கை. சனிச்சந்திரன் தான் புணர்ப்பு தோஷம். அப்போ பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணால் இவங்க காசி போயிட்டு பரிகாரம் பண்ணுறது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.